கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு புதையல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்குள்ளாகவும் ஆண்டவருடைய திட்டங்களாகிய சத்தியங்களாகிய புதையல்கள் மறைஞ்சிருக்கின்றது தெரியும். அப்போது நாம் தேடக்கூடிய புதையல் எந்த ஒரு பாகத்தில் இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் தான் இந்த புதையல்களை என்ன பண்ண போகிறோம்னா தேட போகிறோம். சரிங்களா? அப்போது அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் பார்த்திங்கன்னா பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் அவர் மரிக்கிற வரைக்கும் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்து காமிச்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் மூலமாக தான் உலகத்துக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பார் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தின அந்த முக்கியமான இடங்கள் தான் அவருடைய மரணம் செல்லக்கூடிய இடங்கள். அப்போ அந்த மரணத்தில் அநேக உண்மைகள் மறைஞ்சிருக்குது. ஆனாலும் ஒரு 3 முக்கியமான உண்மைகள் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அந்த 3 முக்கியமான அந்த புதையல்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், மார்க்கில் 15ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சு அவரை ஊர்வலமாக கொண்டு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் சிலுவையில் அறையிறாங்க. சரிங்களா? அப்படி சிலுவையில் ஒரு அறையும் பொழுது 3ஆம் மணி வேளையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? ஒரு பாயிண்ட். 2வது பாருங்கள், அதிலே மார்க்கில் 15ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் மணி நேரத்திலே அப்படின்னு சொல்லி அங்கே தொடங்குவாங்க. அப்போ அந்த 9ஆம் மணி நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரிக்கிறார், தன்னுடைய ஜீவனை விடுறார். அது 9ஆம் மணி வேலை. சரிங்களா? இது 2வது காரியம். 3வது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அதிலே மார்க்கில் 15ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்போ எருசலேமில் தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்துக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறை தான் மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் மகா பரிசுத்தலம்னா இதுக்கு முன்னாடி இந்த திரைச்சீலை இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் நோக்கி 2ஆக கிழிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 முக்கியமான ஒரு சம்பவத்தில் தான் நாம் புதையல்களை வெளியெடுக்க போகிறோம். இந்த 3 முக்கியமான சம்பவங்களும் ஆண்டவருடைய மரணத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த ரட்சிப்பன் செல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக நல்லாவே தெரியும். நம்முடைய ஆண்டவர் முதலாம் அறைகளில் வந்திருக்கும் பொழுது அநேக யூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் சமாரிய ஸ்திரீமார் இருக்கக்கூடிய அநேக புறஜாதிகளும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? அதை எங்கே வாசிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து யோவானில் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி யூதர்கள் பார்த்தீங்கன்னா அதை விசுவாசங்கன்றதுக்கும் நிறைய வசனங்கள் அது உங்களுக்கு தெரியும். அப்போ 2 முக்கியமான ஒரு குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரட்சிப்பை அங்கே சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்து காமிக்கும் பொழுது செய்து காமிச்சார். ஆனால் மரிக்கும் பொழுதும் சொல்லியிருக்கார். அதுதான் ஆச்சரியமான விஷயங்கள். அவர் வாழ்ந்து காமிக்கும் போது சொன்னார், வசனம் படிக்கும்போது தெரிஞ்சிடும். ஆனால் அவரோட மரணத்தில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப பிரில்லியண்ட்டாக பரலோகத்தின் தேவன் அதை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதான் 3ஆம் மணி வேளையில் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மறுபடியும் நம்ம 3ஆம் மணி வேளையில் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம், மறுபடியும் மரிக்கும்போது 9ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். இதை இந்த காரியங்களை ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய அநேக ஆணுடைய பிள்ளைகள் நினைவு கூறுறாங்க. அந்த நாள் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் வரும்பொழுது நினைவு கூறுவாங்க. இந்த மாதிரி அவர் 3ஆம் மணி வேளையில் சிலுவையில் அறைஞ்சாங்க, 9ஆம் மணி வேளையில் பார்த்தீங்கன்னா அவர் மரிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த யூதர்களுடைய 3ஆம் மணி வேளை உலக பிரகாரம் வரக்கூடிய நம்முடைய டைமுக்கு எந்த டைம் வரும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது காலை 9 மணி வரும், மார்னிங் 9 o'clock வரும்.
அவர் மரிக்கிறது பார்த்திங்கன்னா யூதர்களுடைய டைம் பார்த்திங்கன்னா அது வந்து சாயங்காலம் 9ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லி அங்கே வரும். நமக்கு வரும் பொழுது ஈவினிங் வந்து 3 o'clockனு சொல்லி தெரியும். சரிங்களா? இப்போ நல்லா மறுபடியும் கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது 2 பேருக்குமே ரட்சிப்பை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி அதை சொல்லி காமிச்சார், அங்கே வாழ்ந்து காமிச்சார். மரிக்கும் போதும் செய்திருக்கான்றதான் நம்முடைய ஆண்டவர் வந்து இங்கே விளக்கி காமிக்கிறார். சரிங்களா? எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், ஒரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தினுடைய பேக்ரவுண்டை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் வந்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் உயிர் தெழுந்ததிலிருந்து 50வது நாள் தான் பெந்தகோஸ்தின் நாள். அந்த பெந்தகோஸ்தின் நாளில் ஆதிகால அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று தைரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில யூதர்கள் அவங்கள தப்பாக பேசுகிறாங்க. அப்படி தப்பாக பேசும்பொழுது தான் பேதுரு எழுந்து நின்று தைரியமாக பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறான்றதான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இவ்வளோ ஆச்சரியமான ஒரு தொடர்பு பாருங்கள். இப்படி தான் ஆண்டவருடைய ஒவ்வொரு செய்கையிலுமே ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஆச்சரியமான உண்மைகள் மறைந்திருக்கிறது. அதைத்தான் நம்மளை கண்டுபிடிக்கும்படி நம்முடைய ஆண்டு நம்மளை கூப்பிட்டுருக்கான்னு மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வரான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த டைமில் அந்த 3ஆம் மணி வேளையில் தான் யூதர்களுக்கு ரட்சிப்பு சென்று சேர்ந்தது அப்படின்றத நம்முடைய ஆண்டவர் பேதுரு மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கே தெரியப்படுத்தியிருக்கார். அதை எப்படி வாசிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள், அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் வாசிக்கும்போது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றார். அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒருத்தர் சிலுவையில் அறைஞ்சிங்க இல்லையா, அவரை தான் தேவன் என்ன பண்ணார்னா ஆண்டவரும் கிறிஸ்துவாக மாற்றிருக்காரு, நீங்களோட ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அப்போ இந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு அங்கே சென்று சேர்ந்தது அப்படின்றதான் அடையாளப்படுத்துகிறாங்க. எந்த வகையில்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேலை. அப்போ ஏன் சிலுவையில் அறைஞ்ச பொழுது 3ஆம் மணி வேலைன்றதை விசேஷமாக குறிப்பிட்டு காமிச்சார்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்காகவும் தம்முடைய ஜீவன் அங்கே கொடுத்துருக்கான்ற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறாங்கன்றதை மறந்துடக்கூடாது. அதனால தான் அந்த 3ஆம் மணி வேலையை அங்கே தொடர்படுத்தி காமிச்சான்றதை இந்த இடத்துல நமக்கு நினைவு கூர்ந்து காமிக்கிறான்றதை மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி வேலைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அந்த 9ஆம் மணி வேலையுடைய விசேஷம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு சம்பவம் இருக்குது வேதாந்தத்துக்குள்ளாக. பாருங்கள், 3ஆம் மணி வேலையில் யூதர்களுக்கு ரட்சிப்புன்றதுக்காக அதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் அவரை சிலுவையில் அறையும் பொழுது 3ஆம் மணி வேலைன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவர் சிலுவையில் மறிக்கும் பொழுது 9ஆம் மணி வேலைன்னு சொல்லும் பொழுது அப்போ அதுவும் ஏதோ ஒரு குரூப்புக்கு ரட்சிப்பு சென்று சேரும் அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்காக தான் அதுவும் செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னா இல்லையா. அப்போ அது யாருக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலரில் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே வந்து கொர்நேலியுன்னு சொல்லக்கூடிய ஒரு புறஜாதி மனுஷன் இருப்பார். அவர் வந்து 9ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். சரிங்களா? அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தேவதூதன் வந்து அவர்கிட்ட சொல்லுவார். புரிஞ்சுங்களா? பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் போது அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னா அதே பேதுரு மூலமாக அந்த 9ஆம் மணி வேளையில் புறஜாதியாகிய கொர்நேலிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மைகள் தெரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா புறஜாதிகளும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த 9ஆம் மணி வேலை அங்கே காமிக்கப்பட்டிருந்ததை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரிகளே, 2 முக்கியமான நேரங்களில் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய ஆண்டவர் வந்து அவர் மரிக்கும் பொழுது கொண்டு வந்திருக்கார். எந்த சூழ்நிலைன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவரை சிலுவையில் அறையிறாங்க, அது 3ஆம் மணி வேலை. ஏன் இந்த 3ஆம் மணி வேலையை அங்கே கோடிட்டு காமிச்சார் அப்படின்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு சென்று சேரும் அப்படின்றதுக்காக அங்கே கோடிட்டு காமிச்சார். அதே மாதிரி 9ஆம் மணி வேலையை அவர் காமிக்கும் பொழுது புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு சென்று சேரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் அங்கே சொல்லியிருக்கான்ற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ 3ஆவது ஒரு காரியத்தை கவனிக்கும் பொழுது அவர் மரிச்சதுக்கு அப்புறமா இந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம்.
அப்போ இதனுடைய ஒரு உண்மை பொருள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், இந்த ஆலயத்தினுடைய உட்புறமாக இருக்கக்கூடிய முக்கியமான அறை தான் மகா பரிசுத்தமான ஒரு அறை. அப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா தேவனுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கக்கூடிய இடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது தேவன்கிட்ட ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகம், இந்த மனிதர்களும் என்னைக்கு இழந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆதாமுடைய ஒரு மீறுதல், அவருடைய ஒரு பாவம், அந்த பாவத்தினால தான் தேவன்கிட்ட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பார்த்திங்கன்னா உலக ஜனங்கள் இழந்து போயிட்டாங்க. அப்போது அந்த ஐக்கியத்தை தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக, அந்த ஐக்கியத்துக்குள்ளாக ஒருத்தர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த திரைச்செயலுடைய ஒரு காரியத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கார். அதை குறித்து வாசிக்கும் போது பாருங்கள், எபிரேயரில் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால். பார்த்தீங்களா? அப்படின்னா அவருடைய மரணத்தின் மூலமாக ஒரு புதிய வழியை தேவன்கிட்ட நாம் ஐக்கியம் வச்சுக்கிறதுக்காக ஒரு புதிய வழி என்ன பண்ணார்னா ஏற்படுத்தி கொடுத்தான்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். அதனால தான் இது மேல் தொடங்கி கீழே வரைக்கும் கிளிகிறத நமக்கு சொல்லி காமிச்சார். அதில் கூட இன்னும் ஒரு உண்மை இருக்குது. ஏன் மேலிருந்து கிளியணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த ஒரு விசேஷமான காரியத்தை தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவருடைய அன்பின் மூலமாக இதை காமிச்சிருக்கான்றதுக்காக தான் இது மேல் தொடங்கி கிழிஞ்சதை காமிச்சிருக்கார். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார், அந்த அன்பு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தது அப்படின்ற ஒரு தெய்வீகமான திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சிருக்கார். அப்போது இன்றைக்கி நம்ம பார்த்த பாடத்தினுடைய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா புதையல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் 3 முக்கியமான புதையல்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேலையாக இருந்தது சொல்லி பார்த்தோம். அடுத்து அவரை மறிக்கும் பொழுது 9ஆம் மணி வேலையாக இருந்தது சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து மரணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திரைச்சிலை மேல் தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கீழ்ந்தது சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இந்த 3 காரியத்தில் என்ன மாதிரி ஒரு புதையல்கள் உள்ளே இருந்துச்சுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த 3ஆம் மணி வேலை ஏன் அதை பர்டிகுலராக குறிப்பாக சொல்லி காமிச்சான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது யூதர்களுக்கு ரட்சிப்பு சென்று சேரும் அப்படின்ற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துறதுக்காக தான் அந்த 3ஆம் மணி வேலையை அங்கே சொல்லி காமிச்சான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி 9ஆம் மணி வேலைன்னு சொல்லும் பொழுது அந்த 9ஆம் மணி வேலை எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு போகும் அப்படின்றது அடையாளப்படுத்துறதுக்காகவும் காமிக்கப்பட்டது. சரிங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் யூதர்களுக்கும் விசேஷமாக புறஜாதிகளுக்குமாக அங்கே இருந்த ஒரு காரியத்தை தான் இந்த 2 சம்பவங்கள் அடையாளப்படுத்தி காமிக்கின்றதை புரிஞ்சுக்கிட்டோம். 3வது சம்பவம் தான் இன்னைக்கு நமக்கு விசேஷமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்த உலகத்துக்காக நம்முடைய ஆண்டவர் மரிச்சிருக்கும் பொழுது நமக்கு விசேஷமான அழைப்பு கொடுத்துருக்காரு. நாம தான் முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். அவர் மூலமாக தேவனிடத்தில் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கோம்னா நாம் பெற்றிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக நம்முடைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ உண்மைகளை நம்மகிட்ட சொல்லிக் கொடுக்குறார். அப்போ இன்னும் அநேக உண்மைகளை புதையல்களை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.